குடும்பத்தில் வந்து இருக்கிறோம் வரக்கூடாதா நான் வந்து கேட்டா திறமை உழைப்பு உண்மையான உழைப்பு இருந்தால் வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு கார் கம்பெனி நடத்துறீங்க, அடுத்து உங்க பையன் வரக்கூடாதுன்னா அந்த பையன் முதல்ல அது காருக்கு படிப்பது தெரிஞ்சிருக்கணும், முழுமையாக பயின்றிருக்க வேண்டும், முழுமையாக படித்திருக்க வேண்டும். ஆக என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆக ஒருவருக்காக மட்டும்தான் அது முதலமைச்சர் பதவி என்று சென்று கொண்டிருக்கிறது. எப்படி that becomes a dictatorial rule actually if you really think about it. தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு வாரிசுகள் மட்டும்தான். ஏனென்றால் அங்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவன் தான். அங்க ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், அண்ணா ரொம்ப வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னார். அது ஒரு சீரியஸான டாபிக் பேசுற, கொஞ்சம் மகிழ்வோடு இருக்க வேண்டும். நீங்க நிறைய என்னடா முதுகு எதுக்கு என்ன வலிக்குதுன்னு, இல்ல தலைவர் வந்தார் எந்திரிச்சு வணக்கம் சொன்னேன், அப்புறம் இன்னொரு தலைவர் வராங்க எந்திரிச்சிட்டேன், இப்படியே 38-40 பேர் எந்திரிக்கிறேன். அவ்வளோ தலைவர் இருக்காங்கண்ணே. இப்போ பார்த்தா 234 பேர் இருக்காங்கண்ணே. நம்மளாம் உழைக்கிறதே வேஸ்டி. ஆனால் 234 தொகுதிக்கு அவங்களே ஆள் வச்சிருக்காங்க. ஆனால் அன்பு சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே, என்னதான் உழைச்சாலும் நீங்க வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கு வரவே முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.